வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. தவேக தலைவர் விஜயை காட்டி திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை வாங்கிய காங்கிரஸ் கட்சி. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்களை ஒதுக்கிய திமுக இந்த முறை 3 தொகுதிகளை கூடுதலாக விட்டுக் கொடுத்துள்ளது. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உற்சாக பேட்டி. அதெல்லாம் நாங்க டிசைட் பண்ணுவோம். ஓகே, மன நிறைவோடு இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி. காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்திற்கு பின் சிரித்த முகத்துடன் இல்லத்திற்கு புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அனைத்தும் கச்சிதமாக முடிக்கப்பட்டதாக சைகையால் உணர்த்தும் வீடியோ இணையத்தில் வைரல். நாட் இன் எ டே, டெஃபினெட்லி ஒன் டே என்ற வாசகம் அடங்கிய புகைப்படத்தை வெளியிட்ட காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அறிவிப்பு. இருவரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேட்பாளராக தன்னை மீண்டும் அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திருச்சி சிவா எம்பி நன்றி. கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்லும் தலைவராக மு க ஸ்டாலின் திகழ்வதாகவும் பேட்டி. இந்தியாவிற்கே வழிகாட்டியாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றி. உழைப்பவர்களுக்கு என்றைக்கும் இந்த கட்சி கைவிடாது என்று அவர் அடிக்கடி சொல்வது மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தம்பிதுரை மீண்டும் போட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு. பாமக தரப்பில் அன்புமணி ராமதாஸ் எம்பியாக வாய்ப்பு. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். வேட்புமனுக்களை திரும்ப பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிப்பு.
காங்கிரஸ், தேமுதிக, பாமக கட்சிகளின் மாநிலங்களவை வேட்பாளர் யார்? எதிர்பார்ப்பு எகிரி வரும் நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பு. சென்னை பசுமைப்படி சாலையில் உள்ள தனது இல்லத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தனித்தனியே ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கிய ஆலோசனைகளை வழங்கியதாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர் மற்றும் சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய ஆலோசனை. திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. 6 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படும் நிலையில் இன்றும் பேச்சு நடத்தப்படும் என்று மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் கொடுத்துள்ளோம். திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் மக்கள் நீதி மய்யம் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேட்டி. உதகையில் 70 கோடியே 23 லட்சம் ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக அமைகிறது சுற்றுச்சூழல் பூங்கா. 12 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முதற்கட்ட பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சொத்து வரி, மின்சார கட்டணத்தை ஏற்றி மக்களை வஞ்சித்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு மிச்சம் என்று முதலமைச்சர் புழுகு மூட்டையை அவிழ்த்து விடுவதாகவும் விமர்சனம். ரூபாய் அளவுக்கு இந்த அரசாங்கத்தால் குடும்பத்துக்கு பல்வேறு வரி உயர்வுகளாலும் விலைவாசி உயர்வுகளாலும் மின்சார கட்டணங்களும் செலவு செஞ்சுட்டு பெருமை அதில் என்னென்னா 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருஷத்துக்கு நாங்கள் மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கலாம். இது ஜம்மு காலத்தில் வடிகட்ட புழுகு இல்லையா, அந்த மாதிரி புழுகை கெட்டிக்காரன் புழுகு 8 நாள்னுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் புழுகு 8 நாள். அது தேர்தல் வரதான். தேர்தல் பிறகு நிச்சயமாக அந்த புழுகு மூட்டையெல்லாம் காணாமல் போயிடும். எழுபது சதவீத அதிமுக தொண்டர்கள் திமுகவில் இணைய இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. வரும் 7ஆம் தேதியன்று 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் திமுகவில் இணைவார்கள் என்றும் தகவல். தொண்டர்கள் கிட்டத்தட்ட 70-80% மேலாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகின்ற ஒரு நல்ல சூழல் இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை இன்றைக்கு திமுக ஆட்சியில் தமிழ்நாடே திவாலாக போகிறது என்று தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. திவாலாக போகுது, மணல் திவாலாக போகுது, கனிம வளம் திவாலாக போகுது. மொத்தத்தில் உங்க ஆட்சியில தமிழ்நாடே திவாலாக போகுது, தண்ணி திவாலாக. வாங்கி கடன் வாங்கி தமிழ்நாடு குப்புறப்படுத்திவிட்டது என்றும் சாடல். கடன் மேல கடன் வாங்கிட்டு உங்க கவர்மெண்ட்டே குப்புரட்சி படுத்துக்குச்சு.
உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். சரி, அதை விடுங்க. மாற்றி மாற்றி மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துவதாக திமுக அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்த விஜய் தனது பிரச்சாரத்தை முடக்க எஸ்ஓபி போடுவதாகவும் தன் மீது வீண் பழி போடுவதாகவும் காட்டம். பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்று சிறுவர்கள் கூட பேசுகின்றனர். சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. சின்ன பசங்களாம். கிரிக்கெட்டில் விசில் போடுவது சிஎஸ்கே, தேர்தலில் விசில் போடுவது டிவிகே என்றும் விஜய் பேச்சு. கிரிக்கெட்லயும் விசில போடுறது தமிழ்நாடு தான், சிஎஸ்கே. வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிகே தான். எழுதி கொடுக்கும் ஸ்கிரிப்டை பார்த்து பேசும் விஜய் ஒரு கை தேர்ந்த நடிகர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். ஒரு முறையாவது செய்தியாளர்களை சந்திக்க வேண்டுமா இல்லையா என்றும் கேள்வி. என்ன சொல்கிறேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கன்ற. ஏங்க, ஒரு தடவையாவது வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுமா இல்லையா? நீங்கள் கேட்குறீங்க என்ன கேள்வினாலும் நான் ப்ரிப்பேர்டாக இல்லையா? இல்லை, ஆனாலும் நான் ஸ்பான்டேனியஸாக சொல்கிறேன்ல. அந்த மாதிரி வந்து விஜய் வந்து இங்கே சொல்லுங்கள். அந்த மாதிரி வந்து ஒரு சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும், திராணி வேணும். அந்த தில்லு திராணி இல்லாமல் ஏன்னோ இவரு தான் தில்லு திராணி இருக்க மாதிரி வந்து எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் யார் டைரக்டரு? ஆதவர்ஜுனாவும் அருண் தான் டைரக்டர். இவர் வந்து ஸ்கிரிப்டில் படிக்கிற ஒரு வசனத்தை படிக்கிற ஒரு நடிகர், அப்படி தான் பார்ப்பாங்க. தஞ்சை தாவேக மாநாட்டிற்கு வந்தவர்களின் வாகனங்கள் பல்வேறு இடங்களில் விபத்தில் சிக்கியதில் 5 பேர் படுகாயம். ஒரு இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலக வாயிலில் ஹிந்தி பெயர் வைக்கப்பட்டிருந்தது அழிப்பு. முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் பணிந்தது ரயில்வே நிர்வாகம். அகற்றப்பட்டது ஹிந்தி எழுத்துக்கள் மட்டுமல்ல, ஆதிக்க வெறியின் ஆணவமும் தான். டெல்லியின் ஆணவத்திற்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஐயா வைகுண்டரின் 194வது ஆண்டு அவதார தின விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் வைகுண்டர் அவதாரபதியில் கடலில் பதவிடும் நிகழ்ச்சி. ஆயிரக்கணக்கான ஐயா வழி பக்தர்கள் சிவசிவா ஹரஹரா பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம்.
சாமித்தோப்பு தலைமைப்பதியில் ஐயா வைகுண்டரின் 194வது அவதார தின விழா கோலாகலம். பிரம்மாண்ட ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான ஐயா வழி பக்தர்கள் பங்கேற்பு. பவானி செல்லியாண்டியம்மன் கோவிலில் சேறு பூசும் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உடல்களில் சேறு பூசியும் வண்ண பொடிகளை பூசியும் ஊர்வலம். பீகார் மாநிலத்தில் திடீர் திருப்பமாக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய நிதிஷ்குமார் முடிவு. இன்று மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் என்றும் மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல். இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் ஹோலி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். ஒருவருக்கொருவர் வண்ணங்களை பூசி உற்சாகம். ஈரான் போர் கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் 87 பேரின் சடலங்கள் மீட்பு. கடலில் தத்தளித்த 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் 61 பேரை தேடும் பணிகள் தீவிரம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர் ஏவுகணை தாக்குதல். தெஹ்ரானில் உள்ள மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையம் முற்றிலும் சேதமடைந்ததாக ஈரானிய ஊடகங்கள் தகவல். என்ன நடந்தாலும் சரி, உலகிற்கான எண்ணெய் விநியோகம் தடையின்றி கிடைப்பதை அமெரிக்கா உறுதி செய்யும். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு எங்கள் கடற்படை பாதுகாப்பு அளிக்கவும் தயார் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இன்னும் ஒரு வாரத்தில் ஈரானை கட்டுக்குள் கொண்டு வருவோம். ஈரான் தலைவர்கள் மற்றும் இராணுவ தலைவர்களை அழிப்போம் என்றும் அமெரிக்க போர்த்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸெத் சூளுரை. நேபாளத்தில் இன்று நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. 1,89,00,000 பேர் வாக்களிக்க இருக்கின்ற நிலையில் பலத்த ஏற்பாடு. T20 உலகக்கோப்பை தொடர் அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது நியூசிலாந்து. வின் ஆலனின் அதிரடி சதத்தால் 170 ரன்கள் என்ற இலக்கை வெறும் 12.5 ஓவர்களில் எட்டி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் பலப்பரீட்சை. போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் இரவு 7 மணிக்கு தொடக்கம்.
இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனிக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிப்பு. ராஞ்சியில் அதிவேகமாக வாகனம் ஓட்டியதற்காக அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசார். சேவை வரி செலுத்தும்படி நடிகர் ரஜினிக்கு பிறப்பித்த உத்தரவு ரத்து. சென்னை சேவை வரிகள் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு. இரண்டாவது மனைவி ஜாய் கிறிசில்டா தொடர்ந்த வழக்கில் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்த அனுமதி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மரபணு சோதனை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மா இன்டி பங்காரம் படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் ஹோலி பண்டிகையை கொண்டாடிய நடிகை சமந்தா. சமந்தா தண்ணீர் துப்பாக்கி வைத்து ஜாலியாக விளையாடும் வீடியோ வைரல். ஹைதராபாத்தில் நடைபெற்ற விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா மந்தனா திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மேடையில் தனது குடும்பத்தினருடன் புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்த ராஷ்மிகா. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சரிவுடன் முடிந்த இந்திய பங்குச்சந்தைகள். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1122 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 385 புள்ளிகளும் சரிவு.